சபாஸ். ஐயா வாங்க ஐயா, ஐயா வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். போயிட்டாங்க. அப்பனா அப்பனா இருந்தது இடிக்க நல்லா இருக்கும். இன்னும் அப்பானா 2 டைம், தங்கச்சின்னா 1 டைம் தான். ஐயா இன்னொரு டைம். ஐயா வாங்க ஐயா, நல்லா இருக்கும் ஐயா. என்ன ஐயோ, பெரியவங்கிட்ட போய் 4 பேருக்கு நல்ல பேர் எடுக்க முடியும். ஒரு பொண்ணா பந்துட்டா மட்டும் பத்தாது, 4 பேத்துக்கிட்ட 4 பேத்துக்கிட்ட நல்ல புத்தி கேட்டு பொழைக்கணும்னு சொல்லு. அதத்தான் சொன்னேன். அப்பேற்பட்ட பொம்பளை நான் கிடையாது. நீ நினைச்சுக்கிட்டியா 4 பேத்துட்டு போறவன்னு? யாருக்கிட்டையும் நீ போக மாட்டேன். என்ன பார்த்து என்ன பஸ் ஸ்டாண்டு கண்ட பக்கம் திருவிழா தெரியுது, இல்ல சோழக்காட்டுல திருவிழா தெரியுதா, இல்ல இந்த கம்மங்காட்டுல திருவிழா தெரியுதா, இல்ல இந்த பாலத்துக்கேட்ல திருவிழா தெரியுதா, சந்த சந்தை சுத்துறா தெரியுதா, இல்ல இந்த டோல்கேட்ல நிக்கிறவளா தெரியுதா? தான் எல்லா இடத்துலயும் நின்று இருக்கிறான். கரெக்டா சொல்றான். அதுக்கு சூப்பர். அதுக்கு சாட்சி பொன்னுசாமி ஐயா. ஐயோ என்ன சொல்ற? என்ன இருந்தாலும் இந்த சபைக்கு நம் பணிவான வணக்கம். முன்னாடி கொஞ்சம் எனக்கு பிடிக்காது. அட கடவுளே, என்ன பண்றது? ஏண்டா டேய், என்ன ஆளுக்கார குண்டாவ நக்குனவனே, உனக்கெல்லாம் அறிவு இருக்குதா? ஒரு பெண்கள் சபையை பார்த்து இப்படி குனிஞ்சு இப்படி கழுதியாட்டம் மேல ஏறிட்டு வரையே அரஞ்சனை வச்சுக்க பாரு. குனிஞ்சு எனக்கு பிடிக்காதா? ஏன் உங்க அக்கா இது குனிஞ்சுக்கு வாச கூட்டிட்டு இருந்தாலும் என்ன பண்ண நீ? அது தப்பு. மொகரை பாரு. இருந்தாலும் வாங்க இந்த சபை ஏக்காவது இருக்கிறீங்க இப்படி அவனை பாத்துக்கிட்டு. நான் காண்பது கனவா இல்ல நினைவா? கண்ணியே கனிரசமே நேத்து வச்சு என் பழைய கறிக்குழம்பு, என் பழைய கறிக்குழம்பு. பழைய கறிக்குழம்பா? ஆமா, நல்லா இருக்கும். சூப்பரா இருந்துச்சு. இச்சைக்கனி, என் இச்சைக்கனியே என் பச்சை மிளகாயி, வானா உன் பொச்சை கறிக்கிறேன். ஐயா தீ புடிக்க தீ புடிக்க. ஐயா போட்ட வர ஐயா அப்படியே எங்க கை வச்சுட்டு போங்க. ஐயா 10 ரூபா கொடுத்தா இன்னொரு டைம் பண்ணும். என்ன இப்படி நீ என்ன காமெடி வேசம் ஆரம்பிச்சுட்டு இந்த வேலைக்கு வந்துகிட்ட? என்ன இதுதான் காசு அதிகமா கொடுக்குறாங்க. நீங்கதான் வரவாடிங்களா? ஓடி எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ ஐயோ, ஆமா ஏன் இப்படி எல்லாரும் ரசிக்கிறீங்க? பார்த்தாவே ரசிக்கணும் போல தோணுது. என்ன பார்த்தாலே உங்களை ரசிக்கணும் போல தோணுது. என்ன பார்த்தாலே ரசிக்கணும் போல. அண்ணா நசுக்கி விட்டாண்ணா. அக்கா வளர்த்த பிள்ளமா, அதனால அதே நேரத்தில் குடிச்சு குடிச்சு நசுக்குவோம். இந்த பக்கம் 2 பக்கமும் நசுக்கி தொலைஞ்சிட்டான். அப்படியா? பொட்டிக்காரன் பதில் சொல்லுவான். அவன் அக்கா கிட்ட பால் குடிச்சு வளர்ந்தான். ஏய், ஒரு பொம்பளை கிட்ட இப்படி ஏறிக்கிட்டு வராம ஒழுங்கா பாடி தொலை. பாடி தொலைகிறதா? ஆமா, உங்களை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்தா சிவாஜி கணேசன் மாதிரி, இந்த பக்கம் பார்த்தா ஜெமினி கணேசன் மாதிரியும், நேரா பார்க்கும் பொழுது செத்து போன எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறீங்க. செத்து போன எம்ஜிஆர் காஞ்சி போன கருவாடு மாதிரியா? அப்படிப்பட்ட உங்கள் பொண்ணான இந்த வாய எம்ஜிஆர் வச்சு டிக் 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 நான் செத்து போயிட்டாலுமே சத்தம் கேட்டுட்டே இருக்கும். எப்ப சாவீங்க சொல்றேன் எப்படின்னு. ஓஹோ, அப்ப ஒரு பாட்டு பாடுங்க. என்ன பாட்டு வேணும்? எம்ஜிஆர் பாட்டு. ஏ கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல். கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல். அம்மா பூவோடி வருமே பொட்டோடி வருமே சிங்கார சின்ன வளையல். தங்க வளையல் தங்கி வளையல் முத்து முத்தான வளையலுங்க. தங்கி வளையல் தங்கி வளையல் முத்து முத்தான வளையலுங்க. தானின் காதில் பித்தாமல் இருந்தால் முத்தாக செய்யும் வளையல். அத்தானின் காதில் பித்தாமல் இருந்தால் முத்தாக செய்யும் வளையல். சிறு பத்தாடை உடம்பு பத்தாமல் இருந்தால் முத்தாக செய்யும் வளையல். தங்கி வளையல் தங்கி வளையல் முத்து முத்தான வளையலுங்க. தங்கி வளையல் தங்கி வளையல் முத்து முத்தான வளையலுங்க. ஐயோ
ஏன்டாங்க படுத்துக்கிட்டு இருக்கிறா? ஆச்சி போட்டாடா. ஆச்சி போட்டாடா. பொம்பளைங்களை பிடிக்கவே தெரியல உனக்கு. சுப்பிரமணி மாமா. ஓ சுப்பிரமணி மாமா. இந்த வேலை வாங்க. கால புட்டலாமா? நீ ஓடி தள்ளி விட்டாயா? வாயா சீக்கிரமா. ஓடியாடா. ஐயோ ஓடியா மாமா. கோயிலுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறாடா. வாயாயோ. ஐயோ யாரு இது? உங்க மாமாவா? எங்க சுப்பிரமணி மாமா சாச்சி விட்டாயா? என்னத்த சாச்சா? புள்ள வந்துச்சு. ஆசாச்சியா ஒரு எம்ஜிஆர் பாட்டு கேட்டுச்சு மாமா. எம்ஜிஆர் பாட்டு பாடலான்னு பாடல. எம்ஜிஆர் இந்த ஜெயலலிதாவை சுத்தி விட்டு வேணு கை பிடிப்பாருல. ஆனா அந்த மாதிரி பிடிக்கலான்னு பார்த்தா சாமி. சரி ஐயோ தள்ளி போடாதடா. 2 மூட்டை சிமெண்ட் வெயிட் இருக்கிறாயா? ஏய் நான் எங்க இருக்கிறேன்? சத்துக்கட்ட கூதி நீ எப்படி போய் கீழே விழுந்துட்டு என்ன ஏன்னு சொல்லி தெரியல. யாரு கூதி எல்லாம் பேசுறான். இல்ல வெயிட் உள்ள பிள்ளை. அண்ணா நீயே பாருண்ணா. இப்ப அழகா சுத்தி வந்து இப்படி புடிச்சா அட்டியே அப்பா நல்லா இருக்குதுடா. ஏய் புடிச்சு போயிரோட அப்பா. நல்ல வேலை நான் பிழைத்துக் கொண்டேன். அப்படி சொல்லு. சுராங்கனி 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 கமாடி கதவா. சுராங்கனி 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 கமாடி கதவா. ஏ மாலு 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 இவள மலத்தி போடு. கைய பொடுதிக்கு அங்கேயே போட்டு போறோம். நான் அதெல்லாம் மறந்துட்டேன்டாங்க. இஞ்சி போட்டு போடுறறாங்க. கால் வலிக்கும். சரி சரி இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் போதும் வேணுமா? போதும் போதும். நீயும் உங்க மாமனும் சேர்ந்துட்டு கொலையா கொல்றீங்க போங்க. ஏகப்பட்ட பாட்டு வச்சிக்கிறான். நிறைய இருக்குது. நீ பாருங்க உங்க மாமனை பாட சொல்ல. அவர் நல்லா பாடுவாரு. யார் அவரா? ஆமா. ஆமா ஒரு வெள்ளி வெள்ளி அப்படி ஒரு ஹிந்தி விட்டுரு. ஒரே ஒரு ஹிந்தி பாட்டு பாடலுக்கு இசைக்கருவி இல்லாம பாடு. ஒரு நல்லா தான் இருக்கும். நான் பின்பாட்டு பாடுறேன். இல்ல நான் பின்பாட்டு பாடுறேன். உன் ஆடலும் பாடலும் ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஐயோ சரி இப்படியே பாடிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, உனக்கு வருங்காலத்துல நல்ல ஒரு வாழ்க்கை ஒரு நாளைக்கு என்கிட்ட சொல்லுடி. சரி அம்மம்மா அப்படி இருந்தாலும் சீர்திருந்த சிங்கார பொன்மேடை. 10 ரூபா கொடுத்தா வரீங்களா? எதுக்கு? அந்த பக்கம் போலாம். போயிட்டு வர்றது தானே. அதுக்கு வர்றதுக்கு என்ன? ரூமுக்கு போலாம். 10 ரூபாய்க்கு ரூமுக்கா? போய் போய் சாந்தலாக்கம் மாந்தலாக்கம். அக்காவா? எங்க அக்கால எதுக்கு அனுப்புங்க? நீ தானே சொன்ன. இல்ல சாந்தி அக்கா மாந்தி அக்கான்னு. சாந்தி அக்கால இருக்க நான் மாட்டேன். ஏன் எனக்கு பிடிக்காதுண்ணா இதெல்லாம். கையில அடிச்சா இனிமே தான் பண்ணணும். ஏன் வயசுக்கு வந்திருக்கிற தொடாத. ஐசேரிச்சா வயசுக்கு வந்திருக்க தொடாத. சரி சரி அம்மா அப்படிப்பட்ட சீர் என்ற சிங்கார பொண்ணு அடையில் கூடி இருக்கக்கூடிய பேரன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உடைய தாய் தந்தைமார்களுக்கும் பெரியோர் யாவற்றுமைகளுக்கும் நம்முடைய சபா சார்பாகவும் உன்னுடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் எல்லோருக்கும் பணிவான உங்களாலதான் இவன் கேடுறான். நானும் லேடிஸ் தான் அம்மா. அப்படி இருந்தாலும் இன்று இந்த அரங்கின் மேடையில் நாம் அரங்கேற்றம் செய்திருப்பது மகாபாரதத்தில் ஒரு பகுதியாகிய 17ஆம் நாள் யுத்தம் கர்ணன் சண்டை. கண்ணன் சண்டை நாடகத்தில் நான் வந்திருக்கபடியா என்னுடைய பெயர்நாமம் என்னவென்று அறிந்தாயா? என்னுடைய பெயர்தான் யார்? திவ்ய பரிமள. திவ்ய பரிமள மோகனம் இல்ல. மோகினி. என்னுடைய பெயரோ தேவி பொன்னுருவி. உங்களுடைய வீரோ தேவிடி. தேவியால் பொன்னுருவியாக நான் இருந்தாலும் இந்த தேவியால் பொன்னுருவியை பெற்றெடுத்தேன் தாய் தந்தைகள் யாரு? நான் யாருக்கு மகளாக பிறந்தவள்?
அட பாவி, எப்படிப்பட்ட ஆளுகிட்ட கொண்டு சிக்க வச்சிருக்கீங்க? மசனாய்க்கு மச பிடிச்ச நாயாட்டி இப்படி கடிக்கு வர்றானே. 4 மணி ஆனா அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிறாயா? கேட்டா அப்படி இல்ல, அக்கா தங்கச்சியோட பொறுக்கல. உங்க ஆயா இல்ல, உங்க அக்கா இல்ல, எல்லாத்தையும் கொண்டே என்ன எல்லாம் புசு புசுன்னு இருக்குது. சூப்பர். என்ன சூப்பர், நல்லா இருந்துச்சு. இருக்கும் அப்படியே கையை உடைச்சு கொலையால சொல்லி விட்டு பாத்துக்க. மாடி வாயில மாட்டிச்சு முண்டை. நான் என்ன பண்ண உன்னைய முகரையை பாருங்க பாருங்க. ஏக்கா இப்படி சிரிக்கிறீங்க? அவன் பண்றதெல்லாம் பரவாயில்லையா? அம்மா என்னை பெற்றெடுத்து அன்பு தெய்வம். இருந்துட்டு போது போ. என்னுடைய தந்தையார் தாயார் யாரு? நான் யாருக்கு மகளாக பிறந்தவன்? உங்களுக்கு கிட்ட ஒரு சந்தேகம். என்னடி? அம்மா நீண்ட நாளா நானும் எல்லா பொம்பளைங்களும் பாக்குறேன். யார்ட்டாவது கேக்குறாங்களா பார்த்தா விளக்க மாத்திலே அடிக்கிறாங்க. இந்த கேட்கணும்னா கூட உன்னை மூஞ்சி பார்த்தா அடிக்கணும் தான் தோணும். தெரியுது. அதனால மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். பிறந்ததுல இப்படிதான். மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். மேனியா? மேனி இல்ல மாவும் இல்ல. சொல்றத கேளு. உங்ககிட்ட கேட்கலாமா? கேட்டு சொல்லடி. சொல்லிட்டுமா? கேட்டுட்டுமா? இதுவா? ஆமா. இல்லமா கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிருவா? இந்த முன்னாடி முட்டிட்டு இருக்குது 2 மாதிரி. இந்த மாதிரி எங்க பிள்ளைக்கு இல்ல. உங்களுக்கு எப்படி சொல்ல தெரியுமா? ஏய் அப்படி எல்லாம் இல்லடி. பின்னால் பிறந்த ஒவ்வொருவருக்கும் இது ஆண்டவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். இல்லம்மா. ஆமா, எங்க பிள்ளைக்கு வரப்பிரசாதம் கொடுக்கலையே. கண்டிப்பா இருக்குமே, எப்படி இல்லாம போகும்? முண்டை நானும் வேண்டுதல வச்சேன். இது உடம்புல ஏதாவது குறைபாடா இருக்கு. போன வருஷத்துக்கு கூத்தாடும் போதே புது மாரியா கோயிலுக்கு வேண்டுதல் வச்சுட்டு போனேன். இன்னும் அப்படியேதான் இருக்குது. ஏண்டி அப்படின்னா இப்ப ஏதோ டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டி பிள்ளைக்கு என்ன உடம்புல என்ன குறைன்னு சொல்லி பார்த்து அதை நிவர்த்தி செஞ்சா எங்களுக்கு மாதிரி பிள்ளைக்கு வருமே. என்ன வேதியா? எங்களுக்கு வேதி பிடிச்சிட்டு இருக்குதா? அப்புறம் என்ன அப்படி நீ வருதுமாங்கறியா? முன்னாடி சொன்னீல அது கும்பஸ்தனங்கள். ஒரு டாக்டரா கீக்கிட்டா ஒண்ணுமே வர மாட்டேங்குது. எல்லாம் மொழுக்குட்டின்னு இருக்குது. ஏண்டி அப்படி போய் பாத்துட்டியா? ஏண்டி இந்த கோயில் கண்ட பக்கம் கூட்டிட்டு போனா அந்த இவர்கிட்ட பூசாரி கிட்ட சொன்னா திருநீர் பிடிச்சு போடுவாருல்ல, அப்படி ஏதாவது குணமாகுமே என்ன உடம்பு? ஒரு கோயில் பூசாரி கிட்ட சொன்னேன், ஐயா உங்க சிறுநீர் கொஞ்சம் போடுங்க ஐயா. சிறுநீரா? நீ தானே சொன்ன? சிறுநீர்னா ஒண்ணுக்கு சிறுநீர் போடுங்க ஐயா அப்படின்னு. நீர் போட்டாலும் அப்பயும் அப்படியே தாமா இருக்குது. அப்பவும் வல்லியா? ஏதாவது யோசனை சொல்ல. என்னவா தான் இருக்கும்? ஏன் இவங்க பிள்ளைக்கு மட்டும் கடவுள் இப்படிப்பட்ட குறைய வச்சுட்டாரு தெரியலையே. இப்படி அழுவாதடி, பாவமா இருக்குது. ஐயோ அது தொலையாத. ஆமா, உன் பிள்ளைக்கு எத்தனைதான் வயசு இப்ப இருக்கும்? வயசா கேக்குறேன். இது வரைக்கும் யாரும் என்கிட்ட கேட்கல, நானும் இத சொல்லல. இப்ப சொல்லு. இந்த ஆடி 18 வந்தா எங்க பிள்ளைக்கு 3. மானம் கட்ட குண்டாவனக்கு 3 வயசு பிள்ளைக்கு எப்படா வரும்? 3 வயசுல எப்படி வரும்? 3 வயசுல வராது. 16 இந்த பருவத்துக்கு வந்தாதான் இப்படி எல்லாம் வரும். பருவத்துக்கு வரணுமா? சரி தெரியும். அப்புறம் எங்க பாட்டிக்கு வேற தொங்கி போச்சு. தாத்தா பிடிச்சிட்டு போய் கேளு போ. தாத்தா புடிச்சு டீ தூள் பையாட பண்ணி போனோம். என்னத்துக்கு கத்துக்கிட்டு விசிரிக்கிறீங்க? நல்லா இருக்குது. அம்மா ஒரு பக்கம் இதே மாதிரி கிடைச்சா பரவாயில்ல. அடியே இதெல்லாம் பேசக்கூடாது. ஒரு பெண்கிட்ட பேசுற பழமை இதெல்லாம். சரி சரி. அம்மா கிட்ட பேச மாட்டோமா? என்னுடைய தந்தையார் யாரு? நீர்வளம் நிலவளம் ஜலவளம் பொன்னிட்டு நீட்டாந்த புண்ணிய பூமி ஆகிய எங்களுடைய நாடோ போராம்பு தேசம். போராம்பு தேசத்தை ஆண்டு வரக்கூடிய மாமன்னராய் விளங்கி வரக்கூடிய பொன்னுராஜரோ என்னுடைய அப்பா. பொன்னுராஜா? ஆமா. பூங்கோதை மாதாவோ என்னுடைய தாயார். ஆமா. பொன்னுராஜனுக்கு பூங்கோதை அம்மையாருக்கும் அள்ளி செல்லமாக ஒரே ஒரு பெண் குழந்தையாய் நான் பிறந்தேன். புதல்வியாய் என்னை பெற்றெடுத்து நாள் ஒரு மேனை பொழுதொரு வண்ணமாக என்னை வளர்த்தி வாலி விசை செய்திருக்கிறார்கள். ஒரே ஒரு மகள்னு சொல்றீங்க. ஒரே ஒரு மகளாக பிறந்து கல்யாணம் ஆயிடுச்சா? திருமணம், உங்கள் திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது? வழக்கையா? திருமண வாழ்க்கை, கல்யாணம் யார கல்யாணம் பண்ணீங்க? என்ன கணவனுடைய பெயர் சொன்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களாட்டுக்குது. சிரிக்காதீங்க, பொச்சி எரியுது. அம்மா சீரும் சிறப்போடு பெற்று வளர்த்து வாழை விசை செய்து என்னை ஆசை அன்போடு வளர்த்தினார் என்னுடைய தந்தையாரும் தாயாரும். ஆனால் ஒரு பெண்ணாக பிறந்தவள் தன்னுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் மனக்கோட்டை கட்டி இருப்பாள் அவள் பருவம் அடைந்த உடனே. ஆமா. ஆனா என் வாழ்க்கை என்னுடைய மனதினுடைய ஆசைப்படி நிறைவேறியதா என்ன?
இல்லவே இல்லடி. திருமண வாழ்க்கையை நினைத்து விட்டால் என் உள்ளமாகப்பட்டது கல்லடிப்பட்ட கண்ணாடி எப்படி சொல்லி முடிக்கலடா கண்டாடி பையனா. மத்தால் அடிச்சா குழல் ஊதணும்டா தெரியாதா? அவன் மருந்து குடிச்சா நீ சாவியாடா? சொல்லுமா என்ன சொல்லிட்டோம்? இப்ப நீங்க சண்டை போட்டு இருக்கீங்களா? திருமண வாழ்க்கையாகப்பட்டது என்ன நடந்தது? அந்த வாழ்வை நினைத்து விட்டாய் உள்ளமே கல்லடிப்பட்ட கண்ணாடி போல் ஒருங்குகிறது என்று சொல்ல வந்தேன். பண்டம் பரவாயில்லப்ப இப்படி நடந்துருச்சுன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி நடந்து ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களா இங்க யாருமே? சரி, இந்த மாதிரி என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சோகம் என்ன? திருமண வாழ்வு எனக்கு பிடித்த மாதிரி சரிமா, உங்க கல்யாணம் தான் எப்படி நடந்துச்சு? யாருதான் உங்களை கல்யாணம் பண்ணது? ஏப்படி இப்படி சோகமா இருக்கிறீங்க? என்னை திருமணம் செய்தது யாரு? என் மன வாழ்க்கை இப்படி நடந்தது. அடியே, என்னை திருமணம் செய்தது யார் தெரியுமா? அஸ்தினாபுரத்து வேந்தனாகிய துரிய மன்னனாகப்பட்டவர் இந்த போராம்பு தேசத்திற்கு என்னை பெண் கேட்க வந்தார். வந்தவர் யாருக்காக பெண் கேட்டு வந்தார்னு தெரியுமா? அங்கு தேசாதிபதி கர்ண மகாராஜருக்கு என்னை பெண் கேட்டு வந்தார். சரிங்க. இது தெரியாமல் படிக்கு அஸ்தினாபுரத்து வென்ற துரியனுக்குத்தான் நான் வாக்கப்பட போகிறோம் என்று சொல்லி நான் மனக்கோட்டை கட்டினேன். ஆனால் அங்கு தேசாதிபதி கர்ணராஜனுக்குத்தான் கல்யாணம் என்று சொன்ன உடனே அதற்குள்ளாக நம்ம இவர் மீது அல்லவா ஆசைப்பட்டிருந்தோம் என்று சொல்லி, சரி தாய் தந்தையாருடைய நிபந்தனை அங்கு தேசாதிபதி கர்ண மகாராஜனை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அவர் நாம் கல்யாணம் செய்து கொள்ளதா வேண்டும் என்று சொல்லி என் மனதை தேற்றி அந்த கர்ண மகாராஜரை கல்யாணம் செய்ய நான் ஒரு மனதா சம்மதி கர்ணமன்னனை. ஆமா, அப்படி கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று மனக்கோட்டை கட்டி கல்யாண பந்தலிலே எனக்கு அவர் அமர்ந்திருக்கும் பொழுது மனக்கோலத்திலே கல்யாண பந்தலுக்கு அழைத்து செல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. போய் போராம்பு தேசத்து பொன்னுராஜனுக்கு புத்தி கெட்டு போயிருச்சு. ஒரு கிளியை வளர்த்து ஒரு பூனை கையில் கொடுப்பது போல ஆசையாய் ஒரு குழந்தையை பெற்று அதை வளர்த்து போய் இந்த எலிகுலத்திலே பிறந்துட்டு இந்த கர்ணனுக்காக கல்யாணம் செய்து வைக்கணும். போராம்பு தேச மன்னனுக்கு புத்தி கெட்டு விட்டதான்னு சொல்லி பலவாறாக ஏசி பேசினார்கள். அட கடவுளே, இப்படிப்பட்ட இலிகுலத்தானா என்று சொல்லி மனதிலே நினைத்து அவனுடைய முகத்தில் கூட முழிக்க வேண்டாம் என்று சொல்லி எங்க அப்பா அம்மா இடத்துல சொல்லி எங்கள் இருவருக்கும் மத்தியில ஒரு மல்லிகைப்பூ சரத்தை கட்டி தொங்க விட்டேன். மல்லிகைப்பூ ஏன் அவ முகத்துல முழிக்க கூடாதுன்னு சொல்லி, இதுதான் எங்க நாட்டினுடைய சம்பிரதாயம் போய் சொல்லி எங்கள் இருவருக்கும் மத்தியில மல்லிகைப்பூ சரத்தை கட்டி தொங்க விட்டு நடிகல மல்லிகைப்பூ அந்த புறம் அவரு இந்த புறம் நாம் என்று சொல்லி என் கழுத்துல தாலி கட்டினாரு. தாலி கட்டி போகும் தருவாயில் எங்களுடைய நாடாகப்பட்ட போராம்பு தேசத்தை விட்டு அங்கு தேசம் போகின்ற பொழுது அந்த வீதியிலே போகின்ற பொழுது எல்லோரும் பார்த்து சிரித்து என்னை பரிகாசமாய் பேசினார்கள். எள்ளி நகைத்து ஏறிடமாய் பேசினார்கள். கடவுளே, இப்படிப்பட்ட இலைகுலத்தில் பிறந்த ஈன ஜாதி குலம் அறியாதவன் குலம் அறியாத இந்த கொற்றவனுக்கான வாக்கப்பட்டோம். இப்படி எல்லோருடைய பேசும் அளவிற்கு நம்முடைய குலம் ஆகிவிட்டதே என்று சொல்லி அந்த ரதத்திலே இருந்து என் கணவனுடைய கையை இப்படி உதறி விட்டு அப்பொழுதே தாய் வீட்டுக்கு வந்து கல்யாணம் செய்தது மட்டும்தான் பாருங்க, வேற எதுவுமே இல்ல. அவர் கணவன்னு சொல்லிக்கிறதுக்காக இப்படிப்பட்டவரை நான் கணவன்னு எந்த வாழ்க்கையும் சொல்லட்டும். அதனால தான் என்னுடைய கல்யாண வாழ்க்கை எனக்கு ரொம்பவும் கசப்பான ஒரு வாழ்க்கை. பெயர் தான் என்ன? இப்ப எவ்வளவு நேரம் என்னடி சொன்னேன்? கர்ண மகாராஜன் சொல்லல சொன்னீங்க. அதனால அவர் பேரு சொல்றதுக்கே எனக்கு வாய் கூசுது. ஆமா, அப்பொழுதே விட்டு விட்டு வந்தவள் தான். அவர் முகத்தை கூட அன்னையில இருந்து இன்னைக்கு கூட ஏறெடுத்து நான் பார்க்கல. ஜாதி குலம் கெட்டவன் என்று ரதத்துல அன்னைக்கே கைய புளிச்சு விட்டு புடுங்கி விட்டுட்டு வந்துட்டீங்க அப்பா வீட்டுக்கு. ஆமா, அண்டையில இருந்து இன்றை வரை உங்க தந்தை யார் இடத்துல தான் இருக்கிறீங்க. ஆமாடி. அப்படி இருந்தாலும் என் மகனை பாத்தியாடி? எனக்கு ஒரு மகன் இருக்கான். எதா கட்டிய சூர்யா நாய் போடுறேன். எங்கள பார்த்தா நான் பைத்தியார மாதிரி தெரியுதா? இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஜாதி குலம் கெட்டவன்னு அன்னைக்கு ரதத்துல விட்டுட்டு போனேன்னு சொன்னியே. ஜாதி குலம் கெட்டவன் என்று அன்னைக்கு கைய புடிங்கி விட்டுட்டு போனேன்னு சொல்ற அப்பா வீட்டுக்கு. அந்த குழந்தை எங்க வந்துச்சு? யாருக்கிட்ட போய் பத்த? யாருக்கிட்ட போய் பத்த? சொல்றையால அடுத்து
அந்த குழந்தை எப்படி வந்துச்சு சொல்லு. எவகிட்ட போய் பெத்த? ஏய் எவங்கிட்ட போய் பெத்தனா? உன்ன சொன்ன மாதிரி டோல்கேட்டுக்கு போனியா? இல்ல. பொன்னிசாமி கிட்ட போனியா? இல்லை இல்லை இல்லை. பாரு சரோஜா தேவி மட்டும் பண்றா பாரு. இல்லை இல்லை. நான் இப்படி அவதூறா பேசுறீங்க. பூசாரி கிட்ட போனியா? ஆமா சாமி கும்பிட போனேன். சாமி கும்பிடுறியா? அந்த கும்பிடுறதுலடி நைட்டு வீட்டுக்கு போனியா? எதுக்கு? அவர் சிலை எடுத்து உள்ள வச்சாரா கோயில் வீட்டுல? என்னன்னா இது எப்படி வந்துச்சு? ஓ உடுங்கடா, தமாஸ் பண்ணாவே எல்லாம் சிரிக்கிறீங்க. இதனாலதான் எங்கேயும் நான் பண்றது இல்ல. வா சரி, எப்படி அந்த குழந்தை எப்படி வந்துச்சு மரியாதையா சொல்லி கொடு. பரவாயில்லையா? நான் சொல்றத பத்தி உனக்கு சிரிப்பு வர மாதிரிடா. கரண் அடிச்சு செத்து போயிருவாமா? எப்படி குழந்தை வந்துச்சுன்னு சொல்றியா இல்லையாப்பா? ஏற்கனவே கரண்ட் அடிச்ச மாதிரி தான் இருக்கிறீங்க. அதனாலதான் சிவப்பா இருக்கிற ரொம்ப. அண்ணா எனக்கு எப்படி எனக்கு மகன் பிறந்தா? எப்படி அந்த குழந்தை பிறந்துச்சு? அடியே என் தாய் வீட்டுல கர்ண மகாராஜர் அவருடைய அங்கு தேசத்துல எப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு தினத்தில் அந்த மாயவன் எம்பெருமானுடைய துணையால நாளைக்கு கல்யாணம் செய்து இப்படி கணவன் மனைவி தனிமையா இருந்தா ஒரு குழந்தைன்னு உருவாயிட்டா நம்ம ஒரு மனைவிக்கும் கணவனுக்கும் இருக்கக்கூடிய சண்டை ஆகப்பட்டது போயிடும். அதனால ஒரு குழந்தை உருவாயிட்டா உங்களுக்கு சரியாயிரும் சொல்லி கர்ண மகாராஜர் கண்ணபெருமான் சொன்னாராம். அதன்படி எப்படி சாமி நான் போவது? அவளை பார்க்க பக்கத்துல போனாலே சீரும் சிங்கத்தை போல என்ன கர்ஜித்து தள்ளுறா, என்ன பார்க்கவே முடியதில்ல. அப்படிப்பட்ட மனைவிடத்துல போய் ஒரு குழந்தையை பெக்கிறதுனா எப்படி முடியும் என்று சொல்லி கர்ண மகாராஜர் கண்ணன் இடத்துல சொன்னாராம். அப்படி சொன்ன பொழுது ராகினி மோகினி பூகுனியா ராகினி மோகினி ராகினி மோகினி ஆமா சரி என்று சொல்லக்கூடிய இரண்டு பூதங்களை அந்த கர்ணமகாரத்துல கொடுத்து அனுப்பினாராம். ஒரு பூதம் ராகினி என்ற பூதம் அங்கு தேசத்திலிருந்து இந்த போராம்பி தேசத்தை கொண்டு வந்து விட்டுருமா. மோகினி என்ற ஒரு பூதம் எனக்கு மூதேவி உண்டு பண்ணிருமா. மூதேவி? ஆமா மூதேவி எனக்கு உண்டு பண்ணிருமா. அந்த மூதேவி உண்டு உறங்கும் நேரத்துல இந்த கர்ண மகாராஜா என்னோடு சேர்ந்து விட்டார். ஐயோ, அப்படி சேர்ந்த உடனே பாம்பை உள்ள விட்டுட்டார். காலை எழுந்து பார்க்கும் பொழுது ஆடையெல்லாம் கலைந்திருந்தது. யார் இப்படி செய்தார் என்று சொல்லி அழுது பரித வைத்தேன். ஒரு நாள் போனது, 2 நாள் போனது. அதுவே நிரந்தரமாக ருசிகண்ட பூனை இப்ப சொல்லு ருசிகண்ட பூனை அடுப்படி அடிக்கடி தங்குமா. அதனால மீண்டும் ஒரு நாள் சந்திக்க வர வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டாரா. இப்படியே மனைவி பொன்னுருவிக்கு தெரியாம கர்ணமகாராஜன் போய் போய் கூடி வந்துகிட்டே இருந்தா அவ வயிற்றுல கரு உருவாயிடுச்சுன்னா அந்த பொன்னுருவி யார அப்பான்னு கை காட்டுவா? என்ன காட்டு சொல்லு. புரசனே இல்லாம இப்படியே செத்தாலும் சாக உன்னெல்லாம் புரசனை போட்டு பக்கத்துல படுத்த வரக்கூடியதான் இருக்கும். நாங்க என்ன பண்றோம்? இல்லாத பட்டவளுக்கு பார்க்க உதவி பண்ணலாம்னு பார்த்தா சரி விடு. இதுதான் உதவியா? அம்மா என்னாச்சுன்னு கேள்வி. அதன் பிறகு யாரு கல்யாணம் யாரு கணவன் காட்டுறது, இந்த குழந்தைக்கு அப்பான்னு யார காட்டுறது, யார கை காட்டுறீங்க அப்படி என்பதற்காக மாயவர் யோசித்தாராம். சரி சரி இன்னைக்கு ஒரு தந்திரம் பண்ணலாம். ராகினி என்ற ஒரு பூதத்தை மட்டும் அனுப்பலாம், மோகினி பூதத்தை இங்கே நிறுத்தி வைத்துக் கொள்ளலாம். ஆமா என்று சொல்லி நிறுத்தி வைத்து விட்டாராம். நிறுத்தி வைத்த உடனே அந்த பூதமாகப்பட்டது கர்ண மகாராஜர் அங்கு அதாவது அங்கு தேசத்திலிருந்து போராம்பு தேசம் கொண்டு வந்து விட்டுருச்சு. அப்ப நான் யோசனை பண்ணினேன், இன்னைக்கு நம்ம யாருமே தூங்க கூடாது. யாருமே யாரு நம்முடைய அரண்மனைக்கு வர்றா, யாரு என்ன இந்த அலங்கோல செய்யறான்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி என்னுடைய தாதி மகள்லாம் ஒளிந்திருக்க சொல்லிட்டு நானும் பஞ்சனில படுத்து நித்திரியாகிற மாதிரி அப்படி படுத்து நடிச்சுட்டு இருக்கிறேன். ஆமா ஆமாடி அப்படி நடிச்சு கொண்டிருக்கும் பொழுது அப்போ கர்ண மகாராஜர் நான் உறங்கிவிட்டேன் என்று சொல்லி நினைத்து அந்த மோகினி பூதம் முன்பே வந்து விட்டது என்று நினைத்து என் பஞ்சனையில வந்து இப்படி பக்கத்துல உட்கார்ந்தாருடி. யாரு? கர்ணை. ஆமா உட்கார்ந்த உடனே கடவுளே யாரோ நம்முடைய பஞ்சனை அமர்வது போல் தெரிகிறதேன்னு சொல்லி என் கண்ணு அப்படியே அலங்காம நான் இப்படி திறந்து பார்த்தேன். ஐயோ அப்படி திறந்து பார்க்கும் பொழுது அருகிலே எந்த எலிகுலத்தானுடைய கரத்தை பிடிக்க வேண்டாம் என்று சொல்லி கரத்தை உதறிவிட்டு வந்தேனோ அந்த சண்டாளன் கர்ணனாய் அமர்ந்திருக்கிற சொல்லி கட்டியை கனவு என்று கூட பாராளும்படிக்கு காலால எட்டி உடைத்து சண்டாளா நீயா வந்தது என்று சொல்லி கீழே தள்ளி உடனே மனைவியுடைய காலால் இப்படி அடிபட்டு விட்டு மகாராஜர் அங்கிருந்து மனக்கவலையோடு தலைகுனிந்த வண்ணம் போனார். அம்மா அப்பொழுது இரவோடு இரவாக என்னோடு கூடினார் அல்லவா கர்ண மகாராஜர். அப்படி கூடிய காரணத்தினால இந்த பாலு வயிற்றுல அழகா ஒரு குழந்தை உருவாகி 10 மாதம் கழித்து எனக்கு அழகான ஆண் குழந்தை ஒன்று
பிறந்த உடனே அப்பா இப்படிப்பட்ட சண்டாளனுக்கே நம்ம அப்படிப்பட்ட மகனை பெற்றெடுத்து விட்டோமே, நம்மள இனிமேல் பார்ப்பவர் சிரிப்பாரே, பரிகாசம் பேசுவாரு, எள்ளி நகைப்பார், எழிலும் பேசுவாருன்னு சொல்லி அனுதினமும் நான் அழுது அழுது என் மனமாகப்பட்டது அணுவிட்ட வெளுகு போல உருகிறது அம்மா. போனா போது பார்த்தா என்ன ஒரு பொம்பளைங்க அழுகுறதுக்கு இல்ல உட்கார்றதுக்கு இல்ல, என்ன இப்படி அம்மா அடிக்கிறா உள்ள கரிச்சி வச்சிருந்தேன், கருப்பு கரிச்சி போய் தொடச்சு விடலான்னு மூஞ்சி தொடச்சு விடலான்னு பார்த்தா கருப்பு கரிச்சி பொருள் வச்சிருக்கிறேன். உன் கர்ச்சீப் வேண்டாம், ஒரு குழாய் வேண்டாங்களா? சரி வீடு நீ கர்ச்சீப் வச்சிருப்ப, அதுல மூஞ்சி தொடங்கிற பொம்பளை ஏண்டா சாத்துன பாத்துக்க. அப்படி காக்கை குஞ்சு கருங்குஞ்சா இருந்தாலும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. ஆமா, காக்கை குஞ்சு கருங்குஞ்சா இருந்தாலும் தன் குஞ்சு பொன் குஞ்சு பழமொழி போல என்னதான் நம்முடைய கணவனுக்கு பிறந்த குழந்தை நம்மளுடையது அல்லவா, நம் அங்கத்திலே பிறந்த குழந்தை என்று சொல்லி ஆசை அன்போடு அந்த குழந்தையை பெற்று வளர்த்து என் குழந்தைக்கு விஸ்வகேது என்று பெயர் வைத்திருக்கிறேன். பையனுக்கு விஸ்பர்னு பேர் வச்சுக்கலாம். சூப்பர் பேரு விஸ்புரா. என்னன்னா இது அப்படி பேசிட்டு இருக்க? அந்த அம்மா தானே சொல்லி விஸ்புரா பேர். பொம்பளைங்க ஜமாட்டா விஸ்புர்ல பேர் வைப்பீங்க, நீ பேசுறது கேம்பஸ்ல வைக்கலாம்ல. விஸ்வகேது விஸ்வகேது விஸ்வகேதா அப்படி பெயர் வைத்து சீரும் சிறப்போடு வாழ்ந்து வந்தாலும் அம்மா ஒரு நாள் ஒரு தினத்தில் என் மகனுக்காக பெயர் சூட்டு விழா ஏற்பாடு செய்து நாங்கள் வளர்த்தி விசேஷமாக இந்த போராம விழா கொண்டாடினோம். அப்படி விழா கொண்டாடும் பொழுது என் மகனாகப்பட்டவன் வீதியை விளையாடி கொண்டிருந்தான். எல்லா நாட்டுக்கு அழைப்பு கொடுத்தேன், வீட்டுக்காரருக்கு அழைப்பே கொடுக்கல. ஏன் அந்த ஆள் இங்க வரணும், புரசனே இல்லைங்கிற பையனுக்கு அப்பான்னு எந்த வகையில் ஏத்துக்கிறது, ஜாதி குலம் கெட்ட அந்த சண்டானம் நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் நான் அழைப்பே கொடுக்கல. ஆனா அதையும் மீறி பெற்ற மகன் மலை மேல மாடு மேஞ்சாலும் அது மாட்டுக்காருடைய பேர் தான் சொல்லுமா. என்னதான் பொண்ணுரிவு ஒத்துக்கலைனாலும் மகன் உன்னுடைய இல்லைன்னு ஆகுமான்னு சொல்லி எல்லாரும் உன்ன போல 4 பேர் அவருக்கு சொல்ல மகனை பார்ப்பதற்காக வந்தார். உப்பரிக்கு மாளிகையில நின்று என்னுடைய சிகையனும் கூந்தலை போய் உலர்த்தி கொண்டிருந்தேன். முடிய வளர்த்திட்டு இருந்தேன். அப்படி முதிய உலர்த்தி கொண்டிருக்கும் பொழுது அம்மா கீழே என் மகனாகப்பட்ட விளையாடி கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கிருந்து பார்த்த கர்ணன் இதோ மகன் விளையாடுகிறான் என்று சொல்லி என் மகனை அள்ளி எடுப்பதற்காக இப்படி அருகிலே வந்தா. நான் மேல இருந்து பாத்துக்கிட்டேன். பாவி இவன் அழைப்பே கொடுக்கலையே, நம் மகனை தொட்டு தூக்கிட்டா இவன், அதாவது முகத்துல முடிச்சா வவுத்துல தெரிச்சுன்னு பழமொழி இருக்குது இல்ல, அந்த மாதிரி இவன் கைப்பட்டா நம்முடைய மகனுக்கு இந்த எலிகுலத்தான்ற தோசை வந்துடும் சொல்லி நான் அங்கிருந்து பரபரா என்று ஓடி வந்த கீழே. அப்படி ஓடி வந்து கர்ண மகாராஜன் அந்த குழந்தையை தொட்டு தூக்கும் முன்பதாக என் மகனை அப்படியே அள்ளி கொண்டு தொடர்த்துக்குள்ளேயே நீ தூக்கிட்டேன், மகனை தூக்கிட்டேன். அப்படி மகனை தூக்கும் பொழுது என் முந்தான சீலை இப்படி பறந்து அவன் முகத்துல பட்டுருச்சு. அவர் மேல அப்படி பட்ட உடனே நான் பார்த்தேன், இந்த முந்தான சிலை எந்த ஆள் முகத்துல பட்டுருச்சா, அப்படிப்பட்ட முந்தான நமக்கு வேண்டான்னு சொல்லி இந்த முந்தான சிலையை முழம்போட்டு கிழிச்சு அவன் முகத்துல இத்தனை அவமானம் செய்த கணவனை எப்படி புறசுன்னு அந்த ஆளை சொல்லட்டும். நீதாமா நீ இந்த தமிழ்நாட்டு வீரமங்கை நீதாமா. எப்படி அக்னி புயலனா நீ சொன்னதெல்லாம் சரிமா. உன் மேல எங்களுக்கு ரொம்ப மரியாதை அதிகமா. என்ன இது பாவகாய் இருக்கிறதுக்கா? பாவகாய் இருக்கிறது இல்லையா முண்டா? இங்க பாரு பாத்தியா கத்தி, நீ முந்தானி சேலம் மூஞ்சில அவரு மூஞ்சில பட்டதுக்கே முளம் போட்டு அறுத்துட்டேன்னு சொல்ற. உன்னை போல ஒரு தமிழ்நாட்டு மங்கையை நான் பண்டதே இல்ல. கண்ணகிக்கு ஒரு சிலை வச்சா உனக்கு ஒரு சிலை வைக்கணும். என்ன சொல்றீங்க? ஆமா, அத மாதிரி முந்தானி சேலம் முகத்துல பட்டதுக்கே முளம் போட்டு இது கிழிச்சுன்னு சொல்ற. கிழிச்சுன்னு சொல்ற. ஒரு குழந்தை ஒண்ணு பெத்த இல்ல, அது இதுல தானே பெத்த. இந்த கூதி அறுத்து
ஆமா அது எதுக்கு மேல இருந்து என்ன புரோஜனம்? ஐயா, ஆனா செல்வானா இல்ல இல்ல எனக்கு வேணும் சாராய குடிக்கிறதுக்கு சைடு கையில் மாட்டிக்கு மூஞ்சி தோல் சுட்டு உருப்படி ஆவிகளா எதனா இருக்கிறீங்க? அதான் சொல்றேன். குழந்தை பத்தியில அது மட்டும் எதுக்கு நம்ம மூஞ்சில் மட்டும் அரி தெரிஞ்சுக்கிட்டு போனவன் அது குழந்தை பார்த்தாலும் அது எதுக்கு? என்னடி இப்படி எல்லாம் கேள்வி கேட்க? கண்குறி உள்ள போயிருக்கோம் இல்லையா? அப்ப அதான் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுது? எங்க அண்ணன் சொல்லி கொடுத்தாரு. உங்க அண்ணன் பண்ணும்போது நீ பாத்துருக்க. அம்மா அப்படி இருந்தாலும் கொட்டையை கொலை போட்டு போயிடாது. இதெல்லாம் வரும் உங்க அண்ணன். சரி அப்படி இருந்தாலும் சும்மா ஏதோ தெரியல. நான் காலை எழுந்த உடனே உண்டு தாம்பூலம் தரித்தேன். உண்ட தாம்பூலமா? சாப்பாடு சாப்பிட்டு வெத்தலை தாம்பூலம் போட்டேன். உடனே எனக்கு யானை நீச்சல் விடுறா. யானை நீச்சல் விடுதா? யானை பிடிக்குது கத்துது. அடியே எனக்கு எதுவும் நித்திரை வருவது போல் இருக்குது. ஆமா பகல் நேரத்தை தூங்குறீங்க. என்னைய பார்த்து நீ இவ்வளவு சந்தோஷப்படுறியே. என் பக்கத்துல 2 தாதிங்க இருக்காங்க. ஐயோ, சிந்திர தாதி மந்திர தாதி. தாதியா? சுந்தரி சுந்திரண்டி கமல சுந்திரம். ஆமா சுந்திர தாதி இருக்கா. அவளை எல்லாம் பாத்தீங்கன்னா நீ அப்படியே வாயை பொழந்துருவேன். அதனால உடனடியாக மகாராணி அழைத்தார் என்று சொல்லி என் தாதிமார் அழைத்து கொண்டு வாசிக்கிறோம். பாட்டு பாடிட்டு வர சொல்லட்டுமா? அப்படியே வர சொல்லட்டும். அவங்க எப்படி வந்தாலும் உனக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். தாதி பெண்களா எப்படி அது வார்த்தை பன்னீரால் பாதங்களை பாதத்தை பணிந்தோம் அம்மா. இங்கிலீஷ் அம்மா அம்மா தாதி பெண்களா மகாராணி பார்த்து பண்ணதாலே மங்கையாக தாங்கள் இருவரும் இந்த மண்ணுலகில் என்றுமே சுகமாக வாழ்ந்திருப்பீர்கள். இருந்தாலும் எனக்கு எதற்காக உங்களை அழைத்தேன் தெரியுமா? இது ஏதோ தெரியவில்லடி. காலை எழுந்து காலை கண்ணை முடித்து விட்டு சற்று உண்ண வருந்திய பிறகு உண்டு தாம்பூலம் தரித்தேன். அதன் பிறகு எனக்கு இப்பொழுது உறக்கம் வருவது போல் இருக்கிறது. ஆமாடி, அதனால உறங்குவதற்காக பஞ்சனை அலங்கரியுங்கள். நான் படுத்து நித்திரையாக வேண்டும்.
உறங்க வேண்டுமா? பஞ்சனையில அமருங்க. அமருங்க. அப்படியே பின்னாடி திரும்பி பஞ்சனையில அமருங்க. ஏய், இது எதுல ஏறதுக்கு இப்படி போட்டுருக்க? காலையில ஏறட்டும். எடுத்து நல்லா போடு. இது எங்கடி கூட்ட நிக்கதால? அது ஆரம்பத்து மைக்கு அப்படிதான்மா. சேஃப்டியோ. உட்காருங்க. அம்மா நித்திரையா ஆகினாலா? தூங்கிட்டு இருந்தீங்க. உடம்பு ஆயாசமாக இருக்குது என்று சொல்லி சற்று நேரம் முழுங்கி கொண்டிருந்தீர்கள். நன்றாக நித்திரை செஞ்சீங்க. திடீர்னு ஐயோ ஐயோன்னு கத்துறீங்களே, என்ன நடந்தது? தாதி பெண்களா கண்டே
பஞ்சனை மெத்த இளைஞரித்து பாவையால் பொன்னுருவி படுத்து நித்திரையாகும் பொழுது நான் ஆகாத கனவு ஒன்று கண்டேனடி அம்மா. ஆகாத கனவு ஒன்று கண்டேன் அம்மா. ஆகாத கனவு என்று சொல்றீங்க, அப்பேற்பட்ட கனவாகப்பட்டது எப்படி அம்மா? ஆகாத கனவு ஆகாத கனவு என்று சொல்லுங்க. அப்படிப்பட்ட என்ன கனவு மாதிரி? என்னுடைய நாட்டில என்னுடைய போராம தேசத்துல நான் கண்ட கனவுல ஆந்தை அலற கண்டேன், கோட்டான் கூவ கண்டேன், என்னுடைய பட்டத்து யானை பாதையிலே மடியை கண்டேன், நான் அரைத்த மஞ்சளாகப்பட்டது கருக கண்டேன். இது மட்டும் இல்லடி, என் மாதா வீட்டு சீர்வரிசை என் மாலைக்கு வருவது போல கனவு. மாதாவுடைய சீர்வரிசை மாலை வருவது போல கனவு கண்டு இப்படி அலறியே பரிதவித்து நான் அருகில் பதறுகிறேனே. ஐயே அம்மா, எனக்கு ஒரு மனசுல ஒரு சந்தேகம். இங்க வாங்கடி. என்னம்மா உங்களுக்கு சந்தேகம்? என்ன இவங்க எல்லாம் நல்ல ஒரு பெரிய இடத்துல இருந்துவீங்க. யார் இவங்களா? ஒரு பெரியவங்க கிட்ட. ஆமா, சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்துட்டு. அதனால என்னுடைய கனவு பத்தி சொன்னாங்க. பலாப்பழம் இவ்வளவுன்னு சொல்லுவாங்கல்ல. பலாப்பழம் காக்கல 50 ரூபா கோகனாவரத்துல. பலனடி பலன். அதனால இப்படி மாதா வீட்டு சீர்வரிசை மாலை வருவது போல நான் கனவு கண்டா என் நாட்டுக்கு இடர் வருமா? அம்மா வராதுமா. நாட்டுக்கு இடர் இல்ல, நாட்டு மக்களுக்கு இடர் இல்லம்மா. என் தாய்க்கு இடர் இல்ல, என் தந்தைக்கு அவருக்கு இடர் இல்லம்மா. நான் பெற்ற மகனாகி என் மகன் விஸ்வகேதுக்கு அம்மா உங்க மகனுக்கு இடர் இல்ல. இல்லை இல்லை இல்லை, இந்த பாவி பொன்னுருவி எனக்கு தான் இடர் வருமா? உங்களுக்கும் இடர் இல்லம்மா. யார கேட்டாலும் யாருக்கு இடர் வராது வராது வராதுன்னு சொன்னா மாதா வீட்டு சீர்வரிசை மாலை வருவது போல கனவு கண்டா பின்ன யாருக்கு தான் இடர் வரும்? அம்மா, நீங்கள் நினைத்தது போல நாட்டு மக்களுக்கோ உன்னுடைய தாயும் தந்தைக்கோ உங்களுடைய மகன் விஸ்வகேதுக்கோ இல்ல உங்களுக்கோ கிடையாதம்மா. இடர் எங்களுக்கு யாருக்கு வராது, யாருக்குமே கிடையாது. அப்படின்னா அம்மம்மா அப்ப கனவாகப்பட்டது நீங்க மாலையிட்ட கணவர். அம்மா, கண்ணு மண்ணுக்கே இடரம்மா. தாய் வீட்டு சீர் வரக்கண்டா உங்க மன்னருக்கு இடரு. அம்மா, பிரதமர் வீட்டு சீர் வரக்கண்டா உங்களை மாலையிட்ட ஓயாலம் பிரச்சனை தின்னு போடுவோமா? தாலி எடுத்து அவுட்டு மாலையில போட்டுவாங்க. பாவி மாதா வீட்டு சீர்வரிசை மாலை வருவ கனவு கண்டா மாலை என் மன்னவன் அந்தால பேரை சொல்றியே. ஏறி ஓட்டு வந்த தேர்ப்பாக என்னை வந்து தொட்டானா, என்ன மாலை இட்டானா, அதை நீ பாத்தியாடி? பாத்தியா?
அப்புறம் எப்படி சொல்லலாம் என் கணவர்னு? அந்த இனி உலகத்திலே தான் பிறந்த ஈன ஜாதி பையன் எந்த நண்டுக்கு பிறந்தானோ, எந்த தேரைக்கு பிறந்தானோ, ஆற்றிலே வந்த அனாதை பிணம், அந்த இனிகுலத்திலே பிறந்த ஈனஜாதி என்ன வந்து தொட்டானா, என்ன மாலை இட்டானா, நீ அதை பாத்தியாடி? ஒரு வார்த்தை என் கணவர்னு சொல்லிட்டீங்கன்னா என் கண்ணு முன்னே நின்று அந்த கத்திக்கும் இரையாக்கிடுவேன். எந்த முன்னே நின்ன அந்த ஈட்டுக்கு இரையாக்கிடுவேண்டி. பாருமா அம்மா பல்ல சிரிச்சுக்கிட்டே இருக்குது. நம்ம தாடி பண்ணுதான் அதுக்கு பலன்னு கேட்டீங்க. அதுதான் சொன்னேன். அப்படியே அந்த கணவனால அந்த ஆளு சாவறதா இருந்தா அந்த ஆளு எப்ப சாவான்னு தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த ஆளு செத்தா செத்துட்டு போனா இன்னும் வருதளவ நான் சொன்ன வார்த்தை முடி என் கணவர்னு அந்த ஆளு பேரை சொல்லிட்டேன். கொன்னு போட்டு ஜாக்கிரதை. இப்படி ஆடிகாய் முட்டை ஆடிட்டு போறா? இப்படி பொம்பளையா இருந்தா அடக்கொடுக்குமா தெரியணும். இப்படி ஆடுகால் முண்டியா தெரிஞ்சா எப்படி? பொருள் என்னன்னு கேட்டாங்க, கண்ட கனவுக்கு பொருள் என்னன்னு கேட்டாங்க. அத நாம சொன்ன இப்படி இதுக்கு போய் கோவப்பட்டு சாமி எங்க போய் பொம்பளை போறோம் உள்ள இருப்பாடு மட்டும் வரமாட்டா. இருக்கலாம் போலாம்